நாம காட்டில் வாழக்கூடிய பைசன் அப்படின்ற காட்டு எருமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நார்மலாக நம்ம நிலத்தில் வாழக்கூடிய எருமையும் காட்டில் வாழக்கூடிய எருமையுமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாதுங்க. உருவத்துலேயும் சரி, அதோட குணாதிசயங்கள்லேயும் சரி, ரெண்டுமே மாறுபடும். காட்டு எருமை பார்க்குறதுக்கே பயங்கரமாக பெருசாக இருக்குங்க. அதோட வெயிட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கிலோ வரைக்கும் இருக்கும். அதோட ஹைட்டு 6 அடிக்கு மேலே இருக்குங்க. ஒரு நார்மலான மனுஷனோட உயரமே 5 அடி தாங்க. இந்த காட்டெருமைக்கு பெரிய பெரிய திமிழ்கள்லாம் இருக்குங்க. அதோட தலைக்கு மேலே இருக்க அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ஃபுட்டையும் வாட்டரையும் அந்த காட்டெருமைக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. என்ன தான் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் அதனால் வேகமாக ஓட முடியுங்க. 1 மணி நேரத்துக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் அதனால் ஓட முடியுங்க. இந்த காட்டெருமைகள் எல்லாமே ஒரு சமூக விலங்குங்க. அதாவது அது கூட்டமாக தாங்க இருக்கும். தன்னோட ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ அதோட வயதுக்குட்பட்ட குரூப்ஸில் அதுங்க சுற்றுங்க. தனியாக நீங்கள் காட்டெருமையை பார்க்கும்போது அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படி தனியாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்டெருமைகளை ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டெருமைகள் எல்லாமே தாவர உண்ணிகள் தாங்க. அது இலை, தலை, பூச்செடி இதை தான் சாப்பிடும். ஒரு காட்டெருமை ஆண் காட்டெருமையாக இருந்துச்சுன்னா அது அதோட வளர்ச்சிக்கு ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 கிலோ வரைக்குமே செடிகளை சாப்பிடுங்க. இதுவே பெண் காட்டெருமையாக இருந்துச்சுன்னா 7லேருந்து 10 கிலோ வரைக்குமே செடிகளை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க.